வணக்கம், என் பேர் ஜனா. இது விஷம் இயற்கை பண்ணை. இது ஒரு ஒருங்கிணைச்ச பண்ணை. இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபார்ம் டு டேபிள் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி ஆரம்பித்த பயணம் 2017 முதல்ல விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நெல், கோழி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இப்போ வந்து நாங்கள் கீரை, காய்கறி, அப்புறமா கோழி இருக்குது, மாடு இருக்குது, இதை சார்ந்த பொருட்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து 2007 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பொலாரிஸ்ன்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருந்தேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். அண்ட் அங்கேருந்து எனக்கு வந்து பிஸ்னஸ்குள்ளே வரணுன்றது என்னோடய இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் அந்த பயணம். இந்த 12 வருஷ பயணத்தில் வந்து நல்ல சுவையை தேடி ஒரு 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 பயணம் ஆரம்பிக்கலான்ற ஒரு விஷயத்தில் வந்து இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை தேட ஆரம்பித்தேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கலப்படம், கலர், செயற்கை பொருட்கள்லாம் சேர்க்குறதுன்றதுலாம் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில், இயற்கையான பொருளை எப்படி தேடி எடுத்து நல்ல சுவையை எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பயணத்தில் நிறைய ஊருங்களுக்கு போய் இயற்கை பண்ணைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்த்து அந்த அனுபவத்தில் வந்து சரி இந்த பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணலான்னு சொல்லி இப்போ ஒரு 4 வருஷமாக விவசாயத்துலேயும் இருக்கிறோம். ஸோ இது ஒரு ஒருங்கிணைச்ச பண்ணை. இது வந்து இப்போ ஒரு வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு தோட்டம் இருக்குது. அது வந்து பூந்தண்டலம்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது 3 ஏக்கர், அது 6 ஏக்கர், மொத்தம் 9 ஏக்கரில் இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 வகையான காய்கறிகள், ஒரு 3-4 வகையான ஃப்ரூட்ஸ், அப்புறமா ஒரு 12-13 வகையான கீரைகள் இப்போது உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து பொதுமக்களிடையே நேரடியாக விற்பனைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஹோம் டெலிவரி பண்ணுறோம், பேட்ரி ஆட்டோஸ் மூலயமா சேல் பண்ணுறோம். இது இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஃபார்முக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, நேரடி விற்பனையிலையும் இருக்கிறோம். ஸோ இந்த பண்ணை பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஏக்கர். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஏக்கரில் வீடு, லேபர் குவார்ட்டர்ஸ், அப்புறமா கோழி பண்ணை இருக்குது, மாட்டுக்கு கொட்டா போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு 6 ஏக்கரில் போகுது. மிச்சம் 2.5 ஏக்கர் வந்து விவசாயத்தில் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஏக்கர் வந்து கீரை விவசாயம் தான் பண்ணுறோம். ஸோ இந்த 1.25 ஏக்கரை ஒரு 7 பெட்டாக போட்டு வாரம் கீரை போட்டுட்ருக்கோம். அண்ட் இதை வந்து ஒரு சுழற்சி முறையில் எல்லா கீரை இருக்கணுன்ற ஒரு மெத்தடில் கீரை கிடைக்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 14 வகை கீரை இங்கே இப்போ தற்போதையே இருக்குது. அண்ட் இது இல்லாமல் பந்தல் காய்கறிகள் போட்டிருக்கோம். அதில் வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், சொரக்காய், அப்புறம் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே சுழற்சி முறையில் எல்லா நாளும் கிடைக்கிறதுக்கான ஒரு யுக்தி இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 தோட்டம் இருக்குன்றனால 45 நாள் ஒரு முறை விதையை மாற்றி போட்டு நம்ம வந்து எல்லா நாளும் நம்மளுக்கு எல்லா காய்கறிகளும் கிடைக்கிறதுக்கான இது பண்ணியிருக்கோம். இந்த தோட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 அடுக்கு முறை ஒன்று பின்பற்றோம். இதில் பார்த்திங்கன்னா பந்தலில் மேலே பந்தல் காய்கறிகள் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பந்தல் காலில் வந்து தக்காளியோ குக்கும்பரோ போட்டிருப்போம். அப்புறம் கீழே தரையில் வந்து கீரைகள் இருக்கும். ஸோ ஒரு விவசாயிக்கு இந்த 3 அடுக்கு முறையில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கில் வருமானங்கள் வரும். அந்த 3 அடுக்கு வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும்ன்றது எங்களோட ஒரு கான்செப்ட். இது வந்து நான் மத்திய பிரதேஷில் ஒரு ஃபார்மர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு யுக்தி. இப்போது ஜென்ரலாக இயற்கை விவசாயத்தில் செலவினங்கள் கம்மி. ஒன்று சுத்தமான ஒரு ஆரோக்கியமான பொருளை நம்ம வந்து விளைவிக்கிறோம். மக்களுக்கு எந்த தீண்டும் கிடையாது. அது இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் நம்ம பூமியை நம்பி வேலை செய்கிறோம். இந்த ஒரு செட்டப்பில் விவசாயம் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதை நம்ம லேர்ன் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம்.